அரவக்குறிச்சி தொகுதி தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். அரவக்குறிச்சி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. கரூர் நாமக்கல் புறவழி சாலையில் உள்ள தனியார் பொது கணினியில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியுள்ள 245 வாக்குப்பதிவு மையங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கு பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணி மையத்தை பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது முதல் அடுக்கிலை பொறுத்தவரைக்கும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை சேர்ந்த 75 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரண்டாவது அடுக்கை பற்றி தமிழ்நாடு சிறப்பு காவல் படையை சேர்ந்த 72 வீரர்கள் பாதுகாப்பு பணியில், மூன்றாவது அடுக்கில் கரூர் மாவட்ட காவல்துறை சேர்ந்த 100க்கும் அதிகமான வீரர்கள் பாதுகாப்பில் உள்ளனர். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக டிஎஸ்பி தலைமையில் 2 இன்ஸ்பெக்டர்கள் 3 காவல் உதவி ஆய்வாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 24 மணி நேரம் சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. அதாவது 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 14 மேஜைகள் மூலம் 18 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. முதல் சுற்று முடிவுகளை பொறுத்தவரை காலை 9 அல்லது 9:30 மணி அளவில் தெரியவரும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் கண்ணன்.